எல்லாருக்கும் வணக்கம். அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கும் சரி, இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஃபேஷன் அண்ட் மேக்கப் அண்ட் ஃபிசிக்கல் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னோட படங்கள் பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷம் ஒரே வெயிட் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தேன். பிகாஸ் ஆஃப் ஒர்க் அவுட் இருந்தால் எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடும்போது நான் நினச்சேன், அவங்க ஃபேஷன் ரிலேட்டடாக கூப்பிடுறாங்க. இப்போ இருக்கிற நியூ ஜென் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி அந்த கைத்தறியது இதெல்லாம் பார்த்தா நீங்கள் பாருங்கள், நிறைய குழந்தைங்க வந்தாங்க. பாய்ஸும் சரி, கேர்ள்ஸும் சரி. பேண்ட் ஷர்ட் போட்டால் ஒரு அழகு, சல்வார் கமீஸ் போட்டால் ஒரு அழகு, அது நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அதை விட அழகாக இருந்தாங்க இன்னைக்கு அவங்க பண்ணும்போது. ரொம்ப அழகாக இருந்தது அவங்க பண்ண டிசைன்ஸ். அது இதெல்லாம் அதுலேயும் ஹேண்ட்லூமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணும்போது, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி போனோமேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். ஏன்னா லுங்கி டான்ஸ் இருக்கும்போது லுங்கி சாரி இருக்கலாம், தப்பில்லை. அதனால நான் ஒரு 2 லுங்கி ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் கேரளா சைடு ஒரு சாரி எடுத்தேன். அதை மிக்ஸ் பண்ணேன், மேட்ச் பண்ணேன். இந்த ஷோவுக்கு தகுந்த மாதிரி நான் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆக்சுவலி ஜுவல்லரி நான் வேற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அக்ரிகல்ச்சர் இதில் இருந்து கொஞ்சம் சீட்ஸ் எடுத்து ஒரு நெக்லஸ் போட்டு வரணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வேண்டாம்னு விட்டுட்டேன், டூ மச் ஆகிடுமேன்னு விட்டேன். இப்போ என்ன சொல்றது, ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஷோ. அவங்க பண்ண டிசைன்ஸ் அது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த கைத்தறி மேலே, இந்த ஹேண்ட்லூம் மேலே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, ஃபேஷன் டிசைனிங் இருக்கு, நல்லா வரைகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் பெஸ்ட் ஃபேஷன் டிசைனர்ஸ் யாருன்னு கேட்டால் நெசவாளர்கள் தான். நீங்கள் பாருங்க, ஒரு புடவையில ஒரு டிசைன் பண்றாங்க. ஒரு ரவுண்டே நம்மளால சரியா பண்ண முடியாது. ஒரு சர்க்கிள் பண்ண அது கீழே விழுந்து உடஞ்ச மாதிரி இருக்கும். நான் சர்க்கிள் போட்டான். அப்படிப்பட்ட ஒரு இது இருக்கிற டைம்ல ஒரு நெசவாளர் ஒரு புடவையில் ஒரு டிசைன் பண்ணும்போது, ஒரு சங்கா இருந்தாலும் சரி, ஒரு மாங்காவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பர்ஃபெக்டா பண்றாங்க. ஸோ என்ன கேட்டா, வேர்ல்ட்ல பெஸ்ட் ஃபேஷன் டிசைனர்ஸ் நெசவாளர்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட ஆளுங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி, அவங்க வானதி அவங்க என்கரேஜ் பண்ற மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதில் இன்வால்வ் ஆகுற மாதிரி பண்ணும்போது பார்க்கறதுக்கும் அதை பற்றி கேட்கறதுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நாம இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு போகும்போதும் சரி, ஃபேஷன் டிசைனிங் பண்ணும்போதும் சரி, ஹேண்ட்லூமுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணும்போது, அதாவது நமக்கு வந்து சாப்பாடு போடுறவங்க ஃபார்மர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி முக்கியம் நம்ம மானத்தை காப்பாற்றுற நெசவாளர்கள். இன்னும் சொல்ல போனா சாப்பிடாம கூட இருந்துடலாம் பசியோட, ஆனா நம்ம மானத்தை மறைச்சுக்கிட்டு அந்த ஆடையை போகாம நம்ம இருக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட் நான் சொல்றேன், இந்த நெசவாளர்கள் டிபார்ட்மெண்ட், அந்த ஆளுங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது போயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு புடவை வாங்கும்போது அதனால அவங்களுக்கு வர்ற அந்த வருமானமும் சரி, அதனால நமக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தையும் சரி நம்ம பண்ணணும்னு என்னோட அபிப்பிராயம். அது இப்போ இருக்கிற நியூ ஜென்ரேஷன் நீங்க வந்து கண்டிப்பா அந்த மாதிரி நெசவாளர்களை நீங்க என்கரேஜ் பண்ணணும். நீங்க என்ன பண்ணாலும் அதுல கொஞ்சம் கொஞ்சமா அதை இன்வால்வ் பண்ணும்போது அவங்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம், பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷம். இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு வானதி அவங்க எனக்கு கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நீங்க எனக்கு கண்டிப்பா கூப்பிடுங்க, நான் கண்டிப்பா வரேன். எனக்கு இது பிடிக்கும். ஸோ இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி. அதோட சேர்ந்து இப்போ இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள். அதே போல ஓணம் வந்து எல்லாருக்கும் ஓணம் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.